ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் கருமுட்டை நல்லா வளர்கிறதுக்கு தேவையான 4 முக்கியமான உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 4 உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது கருமுட்டை நல்ல தரமானதாகவும் வீரியமிக்கதாகவும் வளரும். அந்த 4 முக்கியமான உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பெண்களுடைய கர்ப்பம் தாமதம் ஆகிறதுக்கு காரணமே இந்த கருமுட்டைகள் வீரியம் இல்லாததாகவும் தரமற்றதாகவும் வளர்கிறது தான் காரணம். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டை ரொம்ப இம்மெச்சூராக சின்ன சின்ன முட்டைகளாக நிறைய இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன முட்டைகள் கர்ப்பம் ஆகிறதுக்கு தகுதியானவை கிடையாது. அந்த மாதிரி சின்னதாக வளர்கிறதுக்கு காரணம் நம்ம அதுக்கு தேவையான நியூட்ரியன் கொடுக்காம இருக்கிறது தான். நம்மளுடைய உணவுகளை பார்த்திங்கன்னா போதிய அளவு நியூட்ரியன்ஸ் இல்லாமல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லேசியான லைஃப் ஸ்டைலாக இருக்கும். இது சின்ன மாற்றங்கள் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல தரமான கருமுட்டைகள் வளரும். அதுவும் இல்லாமல் அந்த கருமுட்டைகள் பார்த்திங்கன்னா கர்ப்பம் ஆகிறதுக்கு தகுதியான வீரியமிக்க கருமுட்டைகளாகவும் வளரும். ஸோ என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு பார்த்திங்கன்னா முட்டை தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்மளுடைய கருமுட்டை நல்லா வளரணும் அப்படின்னா டெய்லி ஒரு முட்டை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். வெள்ளை கரு மஞ்சள் கரு அப்படின்னு தனியாலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு முழு முட்டை டெய்லி கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், நாட்டுக்கோழி முட்டையா அல்லது நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த கமர்ஷியல் எக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நாட்டுக்கோழி முட்டை எல்லாருக்குமே கிடைக்காது இல்லையா? கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கிடைக்காத பட்சத்தில் நமக்கு நார்மலாக கிடைக்கிற அந்த ப்ராய்லர் எக் இருக்கு இல்லையா, அதையே நம்ம டெய்லி 1 எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டெய்லி 1 அல்லது வாரத்தில் 5 நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் முட்டை எடுக்கணும். அடுத்த முக்கியமான உணவு பார்த்திங்கன்னா அவகேடோ தான். அவகேடோ எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிறதில்ல. பெரிய பழக்கடைகளில் அவகேடோஸ் கிடைக்கும். கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த அவகேடோவை வாங்கி சாப்பிடுங்க. இது கருமுட்டையோடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த அவகேடோவை வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே நமக்கு அதுலேருந்து ஃபோலிக் ஆசிட் கிடைக்கும், அயன் கிடைக்கும். இதெல்லாம் கருமுட்டையோடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பழம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அடுத்த முக்கியமான உணவு பார்த்திங்கன்னா பீன்ஸ் அப்படிங்கிறது கருமுட்டையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வாரத்தில் ஒரு 2-3 முறை பீன்ஸை பொரியலாக அல்லது சூப் வச்சு இந்த மாதிரி சாப்பிட்ருங்க. உங்களுக்கு கர்ப்பம் தாமதமாகுது, நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல கருமுட்டை ரொம்ப சின்ன சைஸில் தான் வளருது, பெரிய கருமுட்டையாக உங்களுக்கு வளரல அப்படிங்கும்போது உங்களுடைய உணவில் வாரத்தில் ஒரு 3 நாளாச்சும் பீன்ஸ் அதிகமாக சேர்த்துக்கணும். பீன்ஸ் மட்டும் இல்லை, பச்சையாக இருக்கக்கூடிய காய்கறிகள், அவரைக்காய், கொத்தரங்காய், இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் இருக்கு இல்லையா, கீரை, இதெல்லாம் சேர்த்துக்கும் போது நமக்கு கருமுட்டையோடைய தரம் ரொம்பவே நல்ல ஒரு அதிகமான தரம் கொண்ட பெரிய கருமுட்டைகளை வளரும். ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்த முக்கியமான உணவுகள் பார்த்திங்கன்னா நட்ஸு தான். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் உங்களால் வாங்க முடியுமோ கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடுங்க. பாதாம், பிஸ்தா, முக்கியமாக இந்த வால்நட்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நம்ம கருமுட்டையோட தரத்தை உயர்த்துறதுக்கு கண்டிப்பாக சாப்பிடணும். மற்ற நட்ஸு சாப்பிடலனாலும் வால்நட்டாச்சும் அந்த அக்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரெயின் ஷேப்பில் இருக்கும். இந்த நட்டை டெய்லி 1 அட்லீஸ்ட் நம்ம டெய்லி சாப்பிட முடியல அப்படின்னாலும் 2 நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி ஒரு நட்டாவது நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸில் டேட்ஸு, அப்புறம் பொமோகிரானட்டு, அப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆரஞ்சு, எலுமிச்சப்பழம், சாத்துக்குடி, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது கருமுட்டையோட வளர்ச்சிக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது தவிர பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, சியா சீட்ஸு, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது அதுலேருந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு கிடைக்குது. விட்டமின்ஸு, மினரல்ஸு, ப்ரோட்டீன், இதெல்லாமே இதுலேருந்து நமக்கு கிடைக்குது. இந்த உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கருமுட்டையோடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது தவிர நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது. நம்மளுடைய உடம்பை அசைச்சு கொடுக்கணும். நம்மளுடைய உடம்புக்கு மூமெண்ட் கொடுக்கறதுனால தான் நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இதனால் கருமுட்டையுடைய வளர்ச்சியும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். முக்கியமாக நம்ம செய்யக்கூடிய எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி பண்ணலாம், ஸ்குவாட் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம். இந்த மாதிரியான சின்ன உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். இது மூலயமா நம்மளுடைய கருமுட்டை நல்ல தரமானதாகவும் நல்ல பெரிய அளவுலேயும் வளர்ச்சி அடையும். சின்னதாக நிறைய கருமுட்டைகள் இல்லாமல் ஒரு கருமுட்டையாக இருந்தாலும் நல்ல தரமானதாக கருமுட்டை வளர்ச்சி
வளர்ச்சி அடையும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நம்ம இன்னுமே கன்சீவ் ஆகலையே, கர்ப்பம் தாமதம் ஆகிட்டே போகுது, நம்ம இவ்வளோ முயற்சிகள் பண்ணுறோம், நம்மளுக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிப்ரெஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய அந்த சக்ஸஸ் வந்து தள்ளி போயிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களோட டிப்ரெஷன் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் ஹெல்த்தியாக கொண்டு வந்துட்டீங்க, ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி நல்ல நல்ல ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு டெய்லியும் வந்து எக்ஸசைஸ், ஏதாச்சும் நான் சொன்ன எக்ஸசைஸில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். மூமெண்ட் வந்து உங்கள் பாடிக்கு கொடுக்கணும். ரொம்ப சோகமாயிட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்குது, படுத்துட்ருக்குது, இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ நாள் வந்து டிப்ரெஸ் ஆகி ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கீங்களோ அவ்வளோ நாளுக்கு வந்து நம்ம சக்ஸஸ் வந்து தள்ளி போயிட்டே தான் இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன ஸ்டெப் வந்து நம்ம சக்ஸஸை நோக்கி நகரும் போது தான் அதுவும் நம்ம கிட்ட நெருங்கி வரும். ஸோ கண்டிப்பாக வந்து நான் சொன்னது மாதிரி உணவு முறையில், உங்களுடைய உடற்பயிற்சியில் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கருமுட்டை வந்து நல்ல முறையில் வளரும். ஸோ மனம் தளராமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 மாதம் நீங்கள் நான் சொன்னது மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே அதில் பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி இருந்த சின்ன சின்ன கருமுட்டைகள் எல்லாம் இல்லாமல் இப்போது நல்ல கருமுட்டை வளர்ச்சி அடைகிறத உங்களால் பார்க்க முடியும். சாதாரண டீ, காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுகர், சால்ட் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக ஜிஞ்சர் இருக்கு இல்லையா, இஞ்சி, அதில் வந்து டீ வச்சு குடிங்க, அல்லது பட்டையில் வந்து டீ வச்சு குடிங்க. இந்த மாதிரி, அதாவது பால் சேர்க்காமல், சீனி இதெல்லாம் சேர்க்காமல் நம்ம வந்து டீ போட்டு இந்த மாதிரி குடித்தோம். ஒரு நாள் வந்து பட்டையில், ஒரு நாள் இஞ்சி போட்டு டீ, ஒரு நாள் மல்லி, சுக்கு மல்லி இருக்கு இல்லையா அந்த மாதிரி, ஒரு நாள் வெறும் புதினா வச்சு டீ போட்டு குடிக்கிறது. இந்த மாதிரி டீ முக்கியமாக இதில் வந்து இஞ்சும் பட்டையும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.